மன சோர்வில் இருக்கவங்க, தூக்கமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்படி இல்லாட்டி மன ரீதியான சில பிரச்சனைகள்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே ஹிப்னாட்டிசம் மூலமாக நம்மளால் குணப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த மக்கள் புரிஞ்சுக்கணும். இது நெகட்டிவான விஷயம் கிடையாது, நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒன்று தான், டாக்டர்ஸ் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கை ஊட்டக்கூடிய இந்த ஹிப்னாட்டிசம் பற்றியான ஒரு தெளிவான விளக்கத்தை புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லி மக்களுக்கு விளக்கக்கூடிய ஒரு தினம் தான் இந்த வேர்ல்டு ஹிப்னாட்டிசம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிக்கிறாங்க ஜனவரி 4. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒகேனி தினம் அப்படின்னு சொல்லிட்டு நைஜீரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனுசரிக்கிறாங்க. நைஜீரியாவில் ஒகேனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது, கைவினைப் பொருட்களை செய்கிறது, அப்புறம் அந்த கடல் சார்ந்த சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த தொழில்கள் தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தக்கூடிய இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஐரோப்பியர்கள் என்ன பண்ணுறாங்க, 20ஆம் நூற்றாண்டில் உள்ளே வராங்க. அப்படி வந்த அந்த சமயத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட ஒரு வணிக தொடர்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களை நைஜீரியாவோட